ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொய்யா மரத்தை பற்றி இல்லைங்க, அந்த மரத்தோட இலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கொய்யா இலைனா சில பேருக்கு சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனால் அந்த இலைகள் தான் நம்ம உடம்புக்கு எவ்வளோ பயன்கள் கொடுக்குதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம உடம்புல பாக்டீரியாலேருந்து சர்க்கரை நோய் வர பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு. கொய்யா பழம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச பழ வகைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொய்யா இலைகளை நம்ம பெரிதாக கண்டு கொள்றதே இல்லைங்க. ஆனால் கொய்யா இலைகளில் ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடக்கு. இதோட மகத்துவம் தெரிஞ்ச கொய்யா இலைகளை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க. அப்படி என்னதான் நன்மைகள் கொட்டி கிடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொய்யா மரம் நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்லேயுமே இருந்திருக்குங்க. பசுமையான இலை, வலுவான வாசனை, கசப்பான சுவை. ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ ரகசியம் தான் முக்கியமான விஷயமே. இந்த கொய்யா இலைகளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, ஃபைபர், டானின், ஃப்ளவனாய்ட்ஸ் மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. இதனால தான் இது நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருளை வெளியேற்றும் சக்தி கொண்டதாக இருக்குது. இந்த கொய்யா இலைகளில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளிட்ட ஏராளமான பண்புகள் நிறைஞ்சிருக்குங்க. நீரிழிவு நோய்கள் அதுல இருந்து உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வர இந்த இலையை எடுத்துக்கொள்ளலாம். அது போல சரும ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சின்னு எல்லாத்துக்கும் இது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த கொய்யா பழத்துக்கு இணையான அளவு ஊட்டச்சத்து இந்த கொய்யா இலைக்கும் உண்டுங்க. வைட்டமின்கள் கொய்யா இலைகள்ல வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகிய ரெண்டுமே நிறையவே இருக்குங்க. இதனால இது ஒரு சக்தி வாய்ந்த இலைன்னு கூட சொல்லலாம். மினர்களை பொறுத்தவரை இரும்புச்சத்து உள்ளிட்டவை இதில் இருக்குது. முக்கியமாக பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. ஆற்றல் வாய்ந்த ஃப்ளவனாய்டுகள், டானின்கள் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இந்த கொய்யா இலைகளில் அதிகமாக இருக்குங்க. இந்த கொய்யா இலைகளில் இருக்கிற ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுக்கள் ஏற்படாமல் நம்மளை நோயிலிருந்து பாதுகாக்க இது உதவியாக இருக்குங்க. கொய்யா இலைகளில் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் அதிகமாக இருக்குது. இது குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்கிருமிகளை அழிக்குது. அதே போல் குடலில் ஜீரணத்தை தூண்டுவதற்கு தேவையான என்சைம்களும் குடல் பாக்டீரியாக்களையும் தூண்டி ஜீரண ஆற்றலை மேம்படுத்துகிற சக்தியும் இந்த கொய்யா இலைக்கு இருக்குது. இது மலத்தை இறுக விடாமல் தடுத்து மலமிளக்கியாக செயல்படுது. அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை கூட இதனால் தீரும்னு சொல்லப்படுது. கொய்யா இலைகளில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செஞ்சு உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க இது உதவியா இருக்கு. கலோரிகளை எரிக்க உதவி, உடல் எடையை குறைக்க உதவி செய்யுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல்ல மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த கொய்யா இலை. ரத்த குளுக்கோஸ் அளவை சமன் செஞ்சு உடல்ல ரத்த சக்கரை அளவை அதிகரிக்காம கட்டுப்படுத்துது. இந்த கொய்யா இலைகள் ரத்தத்துல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யுது. இது கார்டியோவாஸ்குலர் நோய்களை கூட வராம தடுக்க உதவி செய்யுதுங்க. கொய்யா இலைகளில் ஃப்ளவனாய்டுகள் உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது. அது புற்றுநோய் செயல்களை தாக்கி அழிக்கும் தன்மை பெற்றிருக்கு. இந்த கொய்யா இலைகளில் அதிக அளவில் இருக்கிற வைட்டமின்களில் ஒன்று தான் வைட்டமின் ஏ. இந்த வைட்டமின் ஏ தான் கண்களுக்கான வைட்டமின் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை கரோட்டின் அப்படின்னு அழைப்பாங்க. கொய்யா இலையை கனவுல கூட சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் இந்த கொய்யா இலைகளை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன நன்மை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சாப்பிடாம இருக்க போகிறதில்ல. இந்த கொய்யா இலைகள் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டதுங்க. இந்த கொய்யா இலைகளை எடுத்துக்கொள்றதால கார்டிசோல் உள்ளிட்ட ஹார்மோன் உற்பத்தியை இது கட்டுப்படுத்தி மன அழுத்தம் ஏற்படுறத தடுக்குதுங்க. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உண்டாகிற வயிற்று பிடிப்புகள், கடுமையான உடல் வலி மற்றும் வயிற்று வலி ஆகியவற்றை குறைக்கிற தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்குது. இதை டீயாக நம்ம எடுத்துக்கொள்கிற போது வலி குறைந்து இதம் தரும். கொய்யா இலைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்கள், நுண்கோடுகள் ஆகியவற்றை குறைச்சி சருமத்தை இளமையாக மாற்றுது. தலைமுடியை மிக அற்புதமாக வளர செய்யறதுக்கு இந்த கொய்யா இலை உதவி செய்யும். இந்த கொய்யா இலையை நம்ம சாப்பிட்றதால தலைமுடியோட அடர்த்தி அதிகமாகும். அதே போல் இளநரையை மாற்றி சருமையை கருமையாக மாற்ற தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்குது. கொய்யா இலைகளை பல விதமாக நம்ம பயன்படுத்தலாங்க. கொய்யா இலை டீ. கொய்யா இலைகளை க்ரீன் டீ போல் செஞ்சு குடிக்கலாம். அதற்கு ஃப்ரெஷ் இலைகளையோ அல்லது பொடிகளையோ பயன்படுத்தலாம். கொய்யா பேஸ்ட்.
ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகளை பேஸ்டாக அரைச்சி சரும பிரச்சனைகளுக்கு உள்ள இடத்துல அப்ளை செய்யலாம். சருமத்துக்கு கொய்யா இலைகளை நீரில் கொதிக்க வச்சு ஸ்கின் டோனராகவும், அப்படி இல்லைன்னா இலைகளை அரைச்சி தேன் கலந்து முகத்தில் ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை செஞ்சு 15 நிமிஷம் கழித்து கழுவலாம். தலைமுடிக்கு கொய்யா இலைகளை நீரில் கொதிக்க வச்சு அதை சீரம் போல் பயன்படுத்தலாம். இந்த பொடியை தயிரில் கலந்தும் ஹேர் பேக்காக நம்ம போடலாம். இதை நம்ம மென்று சாப்பிட்டா பல் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இது கொடுக்குது. டீயா கூட நம்ம இதை நம்ம சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை சமையலில் பயன்படுத்த முடியும். தளிரான கொய்யா இலைகளை பறித்து துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டு வரலாம். கொய்யா இலை டீயை எப்படி செய்கிறது தெரியுமா? அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கொய்யா இலை டீயை ஒரு நாளைக்கு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கொள்றதால நமக்கு நன்மையை தரும். ஆனால் அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டோன்னா சில பக்க விளைவுகள் ஏற்படுங்க. கொய்யா இலைகள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படும். குமட்டல், கடும் வயிற்று வலி, சென்சிட்டிவ் சருமம் உள்ளவங்களுக்கு சரும எரிச்சல் ஏற்படலாம். அதிகமாக எடுக்கும்போது அதுவே மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். அழற்சி பிரச்சனைகள், மருந்துகள் எதுன்னு எடுத்துக்கொள்றவங்களா இருந்தால் அது எதிர்வினை ஆற்றலாக தரக்கூடும். கர்ப்ப காலத்தில் கொய்யா இலைகள் எடுப்பதை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லதாக கூட இருக்கலாம். கொய்யா இலை 4 எடுத்துக்கோங்க. தண்ணீர் 2 கப் எடுத்துக்கோங்க. தேன் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொய்யா இலைகளை கைகளால் கிள்ளி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கொய்யா இலையில் முழு சாரும் இறங்கியதும் அடுப்பு அணைச்சிட்டு குடிக்க எலுமிச்சை சாரும் தேனும் கலந்து குடிச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். தலைமுடிக்கு இதை நம்ம டோனராக கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி 2 கப் எடுத்துக்கோங்க. கொய்யா இலைகள் 1 கைப்பிடி எடுத்து ஹேர் டோனர் செய்வதற்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைகளையோ அப்படி இல்லைன்னா காய்ந்த இலைகளையோ பயன்படுத்தலாங்க. தண்ணீரை நல்லா கொதிக்க விட்டு அதில் கொய்யா இலைகளை சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டும். நல்லா கொதிச்சு அதோட நிறம் மாறினதுக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. நல்லா ஆறவிடுங்க. நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி முடியோட வேர்க்கால்கள்லேருந்து நுனி வர ஸ்ப்ரே செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விரலால் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து முடியை அலசிடுங்க. ஹேர் ரொம்ப ஷைனியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். கொய்யா இலை துவையல் எப்படி செய்கிறது தெரியுமா? கொய்யா தளிர் இலைகள் 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், புளி கொஞ்சம் அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் வேணும்னா 4லேருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, சின்ன வெங்காயம் 5, பூண்டு பற்கள் 5, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வச்சுக்கொள்ளுங்க. அதோட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதில் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற கொய்யா இலைகள் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு அதே சூட்டில் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான கொய்யா இலை துவையல் ரெடி. இந்த கொய்யா இலை நம்மளை காக்கிற இயற்கை மருத்துவங்க. சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய சக்தி கொண்டது. அடுத்த முறை நம்ம தோட்டத்தில் கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்காதீங்க. இது வெறும் மரம் இல்லை, இது ஒரு மருந்து. எடுத்து பயன்படுத்துறது நம்மளோட உடல் நல்லதுக்கு தான் நல்லது. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.